வணக்கம் எல்லோருக்கும். இன்றைக்கு ஒரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். சிந்தனை காணொளி. எங்களுடைய சிந்தனை ஆற்றல், எங்களுக்கு சிந்தனை ஆற்றல் நிச்சயமாக இல்லை ஒருவருக்கும். நாங்கள் எங்கே படித்திருந்தாலும் பரவாயில்லை, யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியா அல்லது ஹார்ட்லி காலேஜ்லையா அல்லது கொழும்பில் உள்ள ரோயல் காலேஜ்லையா அல்லது ட்ரினிட்டி காலேஜ்லையா அல்லது சென்ட் தோமஸ் காலேஜில் படிச்சிங்களா, அது ஒரு கிராம பாடசாலையில் படித்ததா அல்லது ஒரு தோட்ட பாடசாலையில் படித்தீங்களா, ஒருவருக்குமே ஒரு சிந்தனை ஆற்றல் இல்லை. ஏன்னு சொன்னால் நாங்கள் எல்லோருமே ஒரு கட்டமைப்புக்கால வந்த நாங்கள். எங்களுடைய பாடசாலை கட்டமைப்பு பரீட்சையில் சித்தியடைவதற்கு உரிய பயிற்சி கூட தான் எங்களுடைய பாடசாலைகள். அந்த ரீதியில் இந்த சிந்தனை ஆற்றல் அற்று இருப்பது தான் எங்களுக்கு எங்கள் நாட்டினுடைய பிந்தங்களுக்கும் எங்களுக்கு தனிப்பட்ட ரீதியில் ஒரு பிந்தங்களுக்கும் காரணமாக இருக்கின்றது. அப்போ சிந்திக்காட்டி நாங்கள் என்ன செய்கின்றோம் என்று பார்த்தால், நாங்கள் கருத்துக்களை உருவாக்குவது, தீர்ப்புகளை வழங்குவது. சரியா? ஒவ்வொன்றுக்கும் ஒரு சொல்வதை வச்சு அவருக்கு ஒரு தீர்ப்பு வழங்குவதும் பல விதமான கருத்துக்களை வழங்குவதும் தான் எங்களுடைய வேலையாக இருக்கின்றது. சிந்தனை ஆற்றல் இல்லை, அது இலகுவானது. தத்துவஞானி சொன்னவர் என்னென்னு சொன்னால், இந்த தீர்ப்பு வழங்குறதும் மற்றதுக்கு ஒவ்வொன்றுக்கும் பலவிதமான கருத்துக்களை சொல்வதும் இலகுவான விடயம். அப்போ கடினமான விடயம் சிந்திப்பது. அப்போ அந்த கடினமான விடயத்தை நாங்கள் செய்வதில்லை. கருத்துக்கள் கூறுவது, தீர்ப்புகள் வழங்குவதெல்லாம் அதில் என்ன பிழை இருக்கின்றது என்றெல்லாம் நீங்கள் இதெல்லாத்தையும் ஒரு பக்கத்தில் வச்சிட்டு, இப்போ நீங்கள் எனக்கும் நான் சொல்லுவதற்கும் பல கருத்துக்கள் சொல்லி கொண்டிருப்பீங்கள், சில தீர்ப்புகள் எனக்கு என்ன பற்றி வழங்கி கொண்டிருப்பீங்கள். அது வளமை, அதில் ஒரு பிழையுமே இல்லை. ஆனால் அதால் சில பாதிப்புகள் எங்களுக்கு நிறைய இருக்கின்றது. சிந்திக்காதால் வர பாதிப்புகள் தான் நம்முடைய நாட்டினுடைய பிந்தங்களுக்கு காரணம். எல்லாத்துக்குமே ஒவ்வொரு விடயத்துக்கும் நாங்கள் சிந்திக்காமை தான் காரணம். உலகத்தில் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தவர்களே ஒரு சிந்தனையாளர்கள் தமிழில் என்ன, வேறு நாடுகளில் என்ன, எங்களுடைய சிந்தனையாளர்கள்லாம் புதிய மாற்றங்களை ஒரு புதிய சிந்தனை மூலம் கொண்டு வந்திருக்கின்றார்கள். எப்படி சிந்திப்பது என்று சொல்லி பார்ப்போம். எப்படி சிந்திப்பது என்று சொன்னால், கேள்விகள் கேட்பது மூலம்தான் சிந்திக்கலாம். அந்த கேள்வி நீங்கள் இன்னும் ஒரு ஆளுக்கு கேட்கவும் முடியும், உங்களுக்குள்ளேயே நீங்கள் கேட்கவும் முடியும். கேள்வி கேட்பதற்கான சொற்கள் 5 இருக்கின்றது. நாங்கள் கேள்வி கேட்பதற்கான சொற்களை பார்ப்போம். அதில் ஒரு சொல்லு என்ன என்றதில் ஆரம்பிப்போம். என்ன என்று சொன்னால் வாட், ஆங்கிலத்தில் வாட். எங்கே என்றதை அடுத்ததை பார்க்கலாம். வேர் அப்படின்ட்டு எங்கே என்ற ஒரு கேள்வியை நாங்கள் கேட்பது. என்ன, எங்கே. வாய், ஏன் என்பதற்கு வாய். அடுத்த சொல்லாக இதை பார்ப்போம். வென் என்று சொன்னால் எப்போ. அண்ட் ஹூ, யாரால. அப்போ இதை நாங்கள் மாறியும் பார்க்கலாம். பட் உதாரணத்துக்கு நான் இப்படி ஒரு சிந்தனையை பார்த்தேன். ஏன், என்ன, வாட், ஏன், வாய், எப்போ, வென், எங்கே, வேர், வாய், ஹூ, யார். ஓகே. இப்போ இதை எப்படி நாங்கள் பார்ப்போம், எப்படி இதை நாங்கள் சிந்திப்பதற்கு பாவிக்கலாம்ன்றதை பார்ப்போம். நேற்று ஒரு பத்திரிகை பார்த்தேன். அந்த பத்திரிகையில் போட்டிருந்தாங்கள் என்றால், யுனைடெட் நேஷன்ஸ், யூஎன் ஒரு அறிக்கை விட்டிருக்கின்றோம். அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கணும் என்றால், இந்த காணாமல் போனவர்களை பற்றியும் திடீரென கொலை செய்யப்பட்டவர்களை பற்றியும், இலங்கையில் அது சம்பந்தமாக ஒரு குற்றச்சாட்டை வைத்து அது சம்பந்தமாக தீர்ப்புகளை வழங்க வேணும், அது சம்பந்தமாக இன்வெஸ்டிகேஷன் நடத்த வேணும் என்று சொல்லி போட்டிருக்கு. அந்த செய்தியை தான் பார்த்தேன். அதுதான் அந்த என்ன, வாட் என்றதுக்கு அந்த ரிப்போர்ட்டில் டிஸ்அப்பியரன்சஸ், காணாமல் போனவர்களை தொடர்ந்தும் அது சம்பந்தமாக அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றதும் அது சம்பந்தமான அறிக்கை விட்டிருக்கணும். அந்த அறிக்கையில் என்ன முதலாவது தடவையாக விட்டிருக்கணும் என்றால், இந்த ஜேவிபி 1971ஆம் ஆண்டு அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு புரட்சி ஒன்றை உருவாக்கினவர். அந்த டைமில் அது அவருக்கு தோல்வியாக போய்விட்டார்கள். அப்போ அதில் காணாமல் போனவர்கள் இருக்கின்றார்கள்.
71ஆம் ஆண்டு நடந்ததுக்கு அது 75ஆம் ஆண்டு செய்யலை, 72ஆம் ஆண்டு செய்யலை, 80ஆம் ஆண்டு செய்யலை, 90ஆம் ஆண்டு செய்யலை, 2000ஆம் ஆண்டு செய்யலை, 2010ஆம் ஆண்டு செய்யலை, 15ஆம் ஆண்டு செய்யலை, 20ஆம் ஆண்டு செய்யலை, அதுதான் என்ன. அது மாத்திரமில்லை, 88ஆம் ஆண்டு 89ஆம் ஆண்டு டைம்லையும் ஜேவிபியில் வந்து இழந்தவர்களை வந்து ஜேவிபி டைமில் காணாமல் போனவர்களை அரசாங்கம் ரிப்போர்ட்டில் அறிக்கையில் விட்டிருக்கிறோம் என்னென்னு சொன்னால் தேட வேணும் அல்லது அவர்கள் சம்பந்தமாக என்ன நடந்தது என்று சொல்லி கண்டுபிடிக்க வேண்டும் என்றது அவருடைய அறிக்கையின் ஒரு நோக்கம். ரைட், ஓகே, இதுதான் அறிக்கை. அதை விட எங்கள்ட வடக்கு கிழக்கு மாகாணத்தில் நடந்ததும் இருக்குது. எங்கள்ட வடக்கில் நடந்த போராட்டங்களில் காணாமல் போனவர்களையும் கண்டுபிடிக்க வேண்டும் என்று அது முதலே இருக்கின்றது. இது புதுசாக இந்த அறிக்கையில் உருவாக்கி இருக்கிறேன். இதுதான் என்ன என்றதுக்கு பதில். ஏன் இப்போ நடக்குது என்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது. அது வந்து 1971ஆம் ஆண்டுக்கு விடயத்தை வந்து 1972ஆம் ஆண்டு நடந்திருக்கலாம், 80ஆம் ஆண்டு நடந்து பறக்கிய விட்டிருக்கலாம், 90ஆம் ஆண்டு விட்டிருக்கலாம், 95ஆம் ஆண்டு விட்டிருக்கலாம், 2000ஆம் ஆண்டு விட்டிருக்கலாம். ஆனால் விடையில் எப்போ விட்டிருக்கணும்? 2024ஆம் ஆண்டு எலெக்ஷன் இலங்கையில் வரப்போகுது என்றதுக்கு முதல் விட்டிருக்கணும். அதுதான் இப்போ விட்டிருக்கணும். வென் இதை யார் விட்டிருக்கணும் என்றால் யுனைடெட் நேஷன்ஸ். யூஎன் யார்? இந்த யூஎன் என்று உருவாக்கப்பட்டதே இந்த 2ஆம் உலகப் போருக்கு பிறகு இந்த உலக நாடுகள் போர் வரக்கூடாது என்றதை தடை செய்வதற்காக உருவாக்கப்பட்டது தான் யுனைடெட் நேஷன். அதுக்கு பிறகு அவை வேறு விடயங்களையும் செய்து கொண்டிருக்கணும். உலகளாவிய ரீதியில் எல்லாருக்கும் ஒரு ஆதரவானவர்கள், ஒரு நியாயத்தை தேடுபவர்கள், அநியாயங்கள் நடப்பதை தவிர்ப்பவர்கள், கொலைகள் போர்க்குற்றங்கள் நடப்பதை தவிர்ப்பவர்கள் போன்ற நடவடிக்கைகளை எடுப்பது தான் அவர்களுடைய ஒரு நோக்கமாக இருக்கின்றது. ஏன் விட்டிருக்கணும் என்ற கேள்விக்குறி இருக்குது. ஏன் இப்போ இதில் வந்து இப்போ இந்த இலங்கையில் போராட்டங்கள் நடந்திருக்கு, பல போராட்டங்கள் நடந்திருக்கு. எங்களுடைய விடுதலை போராட்டம், அதை மாதிரி ஜேவிபி அரசாங்கத்துக்கு எதிராக நடத்திய போராட்டங்கள், ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அவர்கள் செய்த போராட்டம். அது மாத்திரம் இல்லாமல் இந்திய இராணுவம் இலங்கைக்கு வந்து அந்த நேரத்திலையும் பல பேர் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள். அப்போ அந்த அறிக்கை வந்து அவர்கள் விடவில்லை. அதை ஏன் விடவில்லை என்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது. அந்த ஒரு இடத்துல தான் இந்த யூஎன் இந்த ரிப்போர்ட்டை வழங்கியிருக்கு. ஸோ அதால் எந்த சிந்தனை எங்கே போயிருக்கின்றது என்றால் இவர்கள் இந்த எலெக்ஷன் சம்பந்தமாக தான் கொண்டு வந்திருக்கின்றார்களா? அதாவது 1971ஆம் ஆண்டு நடந்ததையும் 88 89 நடந்ததையும் இப்போ இருக்கிற மக்கள், தற்காலிக மக்கள், நியூ ஜெனரேஷன், இந்த இளைய மக்கள் வந்து அதை தெரிந்திருக்க மாட்டார்கள். அதை ஞாபகப்படுத்துவதும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு அதை ஞாபகப்படுத்துவதற்கு தான் காரணமாக நான் பார்க்கின்றேன். அதை பற்றி நீங்கள் உங்களோட கருத்துக்களை நீங்கள் தெரிவியுங்கள். என்னுடைய கருத்து வந்து அதை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துவது, அதற்காகத்தான் வெளியிட்டிருக்கிறார்கள். அதால் இந்த சிந்தனை ஆற்றலை நாங்கள் வளர்ப்போம். இந்த சிந்தனை ஆற்றலை நான் எப்படி இதற்கு இந்த விடயத்துக்கு நான் அதை பாவித்திருக்கின்றேன் என்றதை நீங்கள் உங்களுக்கு அறிந்து கொள்வீங்கள். இது சம்பந்தமான உங்களோட கருத்துக்களையும் தெரிவியுங்கள். மிக்க நன்றி, வணக்கம்.